चितिस्तत्पदलक्ष्यार्तासिते करसरूपिणी स्वात्मानन्दलवीभूत ब्रह्मात्यानन्दसन्ततिः परा प्रत्यक्षती रूपा पश्यन्ति परदेवता मध्यमा वैकरी रूपा भक्तमानसहंसिका. எல்லாருக்கும் நமஸ்காரம். தினப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கு மேலோட்டமாக இதுதான் அர்த்தம்னு சொல்லிடுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு அர்த்தமே வேறு. முதல்ல வாக்குக்கான அர்த்தம், அதை பற்றி பார்க்கலாம். நம்ம பேசக்கூடியதுக்கு மேலோட்டமான அர்த்தம்னு சொன்னேனோ இல்லையோ, அது வாக்குக்கான அர்த்தம், வாக்கியார்த்தம் அப்படின்னு சொல்லணும். அதே இதுக்கு உள்ளர்த்தம், உள் எண்ணம் ஒன்று இருக்குமோ இல்லையோ, அதுதான் லட்சியார்த்தம். லட்சியத்துக்கான பொருள் லட்சியார்த்தம் அப்படின்னு சொல்லணும். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் பின்னால் தத்துவமயி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு திருநாமம் வரும். 425வது திருநாமம். சொல்லப்போனால் 2 இடத்துல, அதாவது 425வது இடத்துல ஒரு தரமும் 907வது இடத்துல ஒரு தரமும் வரும் இந்த திருநாமம். அதனால் பாஷ்யம் சொல்கிற போது ஏதாவது ஒரு இடத்துல வரக்கூடிய தத்துவமயி அதை தத் ப்ளஸ் துவம் ப்ளஸ் ஐ அப்படின்னு 3 நாமமாக பிரிக்கணும். இந்த திருநாமம் நாமாவளியாக வர்ற போது தஸ்யை நமக, தஸ்யை நமக, ஐயை நமக அப்படின்னு விரியும். ஐயின்ற பதம் ரொம்ப உரிமையோடு அம்பாளை அழைக்கிற விழி. ஆச்சாரியார் ஆதிசங்கரர் அமீன்னு அம்பாளை அழைச்சது போல். இப்போ தத்துன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாக்கியார்த்தமாக பார்த்தோன்னா உலக அண்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ரூபமாகவும் பலவித வடிவங்களாகவும் இருக்கக்கூடியது அப்படின்னு பொருள். மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி அண்டை பகுதியின் உண்டை பிறக்கும் அளப்பெரும் தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன. எத்தனையோ பகுதிகள் அண்டத்தில் இருக்குது. ஒன்றுக்கொன்று இது அழகா அது அழகான்னு பார்த்துட்டே வர்றப்போ அடுத்தடுத்து அதை விட அழகாக அமைஞ்சிரும். இப்படி ஒன்றுக்கொன்று நின்று எழில் பகரின் எத்தனை இருக்குது, 101 கோடியை காட்டிலையும் அதிகம். பார்க்க பார்க்க எண்ணெய் வியக்க வியக்க விரிஞ்சுட்டே போகிறது அண்டப்பகுதி. எல்லாத்தையும் கணக்கு போட்டால் எந்த கணக்குலையும் அதை கொண்டு போய் நிறுத்த முடியாது. இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோமோ இல்லையோ, காலம் கடந்த தன்மையோடு இதெல்லாம் இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சவையும் இருக்குது, கண்ணுக்கு தெரியாதவையும் இதில் அடக்கம். இது அத்தனையுமே பரமாத்மா ஸ்வரூபந்தான். பரமாத்மாவானது தன்னை வெளிப்படுத்திக்க நினைக்கும்போது சிருஷ்டியில் இருக்கக்கூடிய எல்லாம் உருவாருது. செடியை பார்த்தா அது பரமாத்மா தான், மரமும் பரமாத்மா தான். இப்படி எல்லாத்தையும் பரமாத்மா ஸ்வரூபமாக பார்க்கக்கூடிய தன்மையை தான் தத்துன்னு நம்ம சொல்கிறோம். அனைத்தாகவும் வெளிப்பட்டு அனைத்தையும் செய்கிற பிரம்மமே தத் அப்படின்னு சொல்லப்படுறது. இது வாக்கியார்த்தம். இதற்கு லட்சியார்த்தம் எல்லான்னு சொல்லும்போது அதில் வேற்றுமையே இல்லாமல் அபின்னமாக அபேதமாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் பரமாத்மா தான். சுகபிரம்ம ரிஷி நடந்து போகிறப்போ செடி கொடியெல்லாம் பார்த்து பகவானே பகவானேன்னு கூப்பிட்டாராம். செடியெல்லாம் அவரை பார்த்து திரும்பி என்னன்னு கேட்டுதான் அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. அப்படின்னா எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கான்னு அர்த்தம் தானே, அந்த பரமாத்மா இருக்கான்னு அர்த்தம் தானே. இப்படி உள்ளற பொருளாக பரமாத்மா ஸ்வரூபம் இருக்கிறதால அதை புரிஞ்சுண்டு நமக்கு இதன் உணர்த்தன் தன்மை தான் தத் அப்படின்ற பதத்தின் லட்சியார்த்தம். இந்த லட்சியார்த்தத்தை புரிஞ்சுண்டா என்ன கிடைக்கும்? ரூப பேதமாக இருக்கிறது பரமாத்மா. அப்படி பேதப்படாமல் எல்லாத்துக்குள்ளேயும் உறைஞ்சி இருக்கிறதுனால அத்தனையும் கடந்து இருப்பதும் பரமாத்மான்ற உண்மை தான் கிட்டும். 0 டிகிரின்ற ஒரு புள்ளியிலேருந்து தொடங்கி 180 டிகிரி வரைக்கும் கிழக்கு திசையில் சென்றால் அந்த 180 டிகிரி கிழக்கில் 180 டிகிரி மேற்கும் இணையிற மாதிரி தான் ரூபபேதமும் பரமாத்மா. ரூபபேதமே இல்லாமல் அபேதமாக இருக்கிறதும் பரமாத்மா தான். சித் ஏக ரச ரூபிணி. சித் அப்படின்றதோட ஏக ரசமாக, அதாவது பேதமில்லாமல் அபேதமாக இருக்கக்கூடியவள்னு பொருள். சித் அப்படின்றது மெய்யறிவு. இந்த சித்தோட உண்மையான வடிவம் என்ன? பிரம்மத்தோட ஒரு துளி தான் சித்.
பாத்திரத்தில் இருக்கிற நீர், அதுலேருந்து சிந்தின்ற ஒரே ஒரு துளி. இரண்டுக்கும் இருக்கிற தன்மை, ஸ்வரூபம், ரசம் எல்லாம் ஒன்று தான். அப்படி தான் சத் அப்படின்றதுலேருந்து சிந்திவிட்ட ஒரே ஒரு துளி தான் சித் அப்படின்றது. இதுதான் உணர வேண்டிய மெய்யறிவு. பரமாத்மாலேருந்து பிரிஞ்சு உலகத்தை உருவாக்குற அம்பாள் தான் ஜீவன்களோட சக்தியாக அறிவாக விளங்குறான்னு அர்த்தம். ஆக இவள் சித் ஏக ரச ரூபிணி அப்படின்னு சொல்கிறோம். சத்தும் சித்தும் இணையும் போது கிடைக்கிற ஆனந்தமாக சைத்தன்யமாக அம்பாள் இருக்கான்னு அர்த்தம் வருது. இதுக்கு அடுத்த திருநாமம் ரொம்ப அழகு. அம்பாளோட ஆனந்தம்ன்ற மாதிரியானது. சுய ஆனந்தத்தில் ஆழ்ந்திருக்கிறாள்னு அர்த்தம். ஸ்வாத்மானந்த ல வி பூத. லவினா மிகச்சிறியன்னு அர்த்தம். ஒரு சின்னஞ்சிறிய துளி. லவலேசோன்னு ஒரு பதம் இருக்குது. துளி கூட அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதை தான் லவலேசோன்னு சொல்கிறோம். லவி அப்படின்றதுலேருந்து வந்தது தான் லவலேசம். இந்த திருநாமத்தை முழுசாக பார்த்தா ஸ்வாத்மானந்த லவி பூத பிரம்மாத்யானந்த சந்ததி அப்படின்னு நீண்டு அமையிறது. பிரம்மா சிருஷ்டிக்கு தெய்வம். அந்த பிரம்மாவிலேருந்து ஆரம்பித்து நாம் ஏற்கனவே பார்த்தோமோ இல்லையோ, அம்பாள் எல்லா பொறுப்புகளையும் பிரித்து கொடுத்துருக்கான்னு பார்த்தோமோ இல்லையோ. அப்படி அம்பாள் அக்ஞாபிக்கப்பட்ட எல்லா தெய்வங்களுக்கும் ஆனந்தம் இருக்குது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அதற்கான ஆனந்தம்ன்றது கண்டிப்பாக உண்டு. இந்த பேரில் சந்ததியில் வரிசையில் தொடங்கி பிரம்மாவில் ஆரம்பித்து எல்லா தெய்வங்களுக்கும் சுய ஆனந்தம்ன்றது இருக்குன்னு சொல்கிறா. இந்த திருநாமம் என்ன சொல்கிறதுனாக்க, பிரம்மாவில் ஆரம்பித்து எவ்வளோ பேரோட ஆனந்தம் சந்ததியாக தொடர்ந்தாலும் அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்த்தா கூட அம்பாளோட ஆத்மானுபவத்துக்கு எதில் ஒரு சிறு துளியாக கூட இருக்காது. அம்பாளுடைய ஆனந்தம், ஆத்மானந்தம்ன்றது அவ்வளவு பெருசு. பரமானந்தமாக இருக்கான்னு அர்த்தம். தத்பத லக்ஷ்யார்த்தா அப்படின்றதுலையும் சரி, அதை தொடர்ந்து வரக்கூடிய 2 நாமங்கள்லையும் சரி, ஆழ்ந்து பார்த்தா அவள் ஸ்வரூபமாக இருக்கிறதும் ரூப விசேஷங்களெல்லாம் கடந்து சகலமுமாக இருக்கிறதும் வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கிறதும் நம்ம உணர முடியும். அடுத்து பரா. இது அடுத்து வரும் திருநாமம். பரதேவதையாக எல்லா தேவதைகளுக்கும் உயர்ந்தவளாக இருக்கான்னு அர்த்தம். பரமாத்மாவாக இருக்கக்கூடியவள்னு பொருள் சொல்லலாம். பிரத்யக் சிதி ரூபா, சித் ரூபமாக இருக்கிறாள் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோமோ இல்லையோ. இப்போ பிரத்யக் சிதி ரூபா, சித் ரூபமாக இருக்கிறாள் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது பிரத்யக் சிதி ரூபா அப்படின்னா, பிரத்யக் சிதி என்ன உள்முகமாக அந்த சித் ஸ்வரூபத்தை உணர வைக்கக்கூடியவளாக இருக்கா அப்படின்னு பொருளாகும். சித் எங்கே இருக்குது? வள்ளலார் சொல்லுவார், நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் தான் சித்து. பிரத்யக்னா உள்ள, பராக்னா வெளியே. பராக்கு பார்க்காத அப்படின்னு சொல்லுவாளோ இல்லையோ, வெளியில் பார்க்குறதுக்கு பேர் தான் பராக்கு பார்க்கறது அப்படின்னு சொல்கிறது. சிவபாக்கியரும் இதைத்தான் சொல்கிறார். சித்தர்கள் எல்லாரும் இதைத்தான் பாடினா. கல்லை நட்டு வைத்து மந்திரத்தை முணுமுணு என்று சொன்னால் நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளு இருக்கையில் என்று கேட்டார் சிவபாக்கியர். நட்ட கல் பேசாது. நமக்குள்ளே இருக்கிற இறைசக்தி, அதை உணர்றோம் இல்லையா, அவன் உள்ளே இருக்கக்கூடிய பகவான் நம்மக்கிட்ட பேசுவான். அதுதான் பொருள். இதை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். நாதன் உள்ளே இருந்தால் கல் கூட பேசுகிற மாதிரி தெரியும்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அடுத்து வர்ற நாமாக்களோட அர்த்தங்களெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடுகளில் பார்க்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.